உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், ஹாப்பியா? எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க வெற்றி. அன்னைக்கு என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்தீங்க. இன்னைக்கு சிலையை மீட்டு கொடுத்து என் நம்பிக்கையை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு நண்பனா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா அத சொல்லவே முடியல. அதுக்கான நேரம் அமையாமையே போயிடுச்சு. என்ன அது, சொல்லுங்க. இல்ல மேடம், அத அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்ன இது வெற்றி, என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? நீங்க என் குடும்பத்துல ஒருத்தர், அதனால தயங்காம சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது மேடம், ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெற்றி, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல இல்ல இல்ல. இல்ல வெற்றி, உங்களுக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்காங்கல்ல. அந்த பொண்ணு உங்க மேல உயிரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கும் அந்த பொண்ணு நல்லாதான் இருக்கா. ஐயோ, என்ன முழுசா சொல்லவே விட மாட்டேங்கிறாளே. வெற்றி, என்ன யோசிக்கிறீங்க? மேடம், அது வந்து ஐயோ சாரி, ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிடுறாங்க, பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா. என்ன கடவுளே இதெல்லாம்? என் காதல சொல்லவே முடியலையே. என் மேல உனக்கு அப்படி என்ன காண்டு? என்ன பார்த்தா பாவமா இல்லையா? நீங்க திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகேவா உங்களுக்கு? ஐயோ இல்ல, வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்ன, இந்த நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி அண்ணி. இல்ல, நீங்க சொல்றது உண்மைதானே? ஐயோ, 100% உண்மை. அந்த துளசி உங்களை தான் பாக்குறாங்க. சரிங்க அண்ணி, இது போதும். இதே கோவில்ல என் காதல நான் ஓகே பண்ணி காட்டுறேன். போங்க போங்க போங்க. போடா போ, போய் உன் காதல சொல்லு. கோயில்ல செருப்படி வாங்க. அப்பதான் உன் அப்ப உன்னை தலை முழுகுவான். அதுக்கப்புறம் ஏன் ராஜ்யம் தான். பல்லக்கு தூக்க நேரமாச்சு, வர வேண்டியவங்க வந்துட்டாங்களா? ஏங்க கொஞ்சம் இருங்க. என்ன கோகிலா? கவின் இன்னும் வரலங்க. எங்க போனா? தெரியலங்க, கோயிலுக்குள்ள வந்தான், எங்க போனானே தெரியல. அவனுக்கு போன் போடு. பிரீத்தி, போன் போடு. வரதராஜன், உன் பிள்ளையா? ஆமா. என்ன முகத்துல கர்ச்சிப்லாம் கட்டிட்டு இருக்காப்ல? ஜலதோஷம். ஓ, ஈஸ்வரமூர்த்தி, மாப்பிள்ளைய காணோம். இங்கதான் இருப்பாரு. அவர் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. முடிச்சதும் வந்துருவாருப்பா. ஏமா, பல்லக்கு தூக்குற நேரத்துல கூட வரலன்னா எப்படி? போன் பண்ணி பாரு. சரி, ஓகே, பேசிட்டு வரேன். நல்ல வேலை, எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டாங்க. இதான் சரியான டைம்.
சேட்டு இதே மாதிரி அச்சு பசங்காம எல்லா நகையிலையும் டூப்ளிகேட் நகை இன்னைக்கே வேணும். இத பாரு, டவுட்டே வரக்கூடாது. எவ்வளவு செலவாகும் பார்த்து சொல்லு. ரொம்ப ரிஸ்கான வேலை, மாட்டினா ஜெயில் தான். ப்ளீஸ் சேட்டு, எனக்கு வேற யாரையுமே தெரியாது, கொஞ்சம் உதவி பண்ணியா? $70,000 ஆகும். 70,000-மா? சேட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லு சேட்டு. 70,000க்கு நான் எங்க போவேன்? ஹலோ, இதுல நிறைய வேலை இருக்கு, அதுவும் ரொம்ப ரிஸ்கான வேலை. இதுக்கு செலவு பண்ணாதான் டவுட் வராம இருக்கும். சரி சேட்டு, நான் கொடுத்துட்றேன். நீ கொஞ்சம் ஒழுங்கா பண்ணு, இன்னைக்கே வேணும் எனக்கு. சரி, $20,000 அட்வான்ஸ். ஆ. சரி, நீங்க கிளம்புங்க. வேலையை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். வரும்போது மீதி பணத்தை கொண்டு வந்துருங்க. சரி சேட்டு, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. சரி. இது கடவுளுக்கு செஞ்சு வைக்கிற திருக்கல்யாணம். வழக்கமா ஒரு கல்யாணத்துல தாலி ஏறும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனா இந்த அட்சதைய யாரும் கடவுள் மேல தூவக்கூடாது. கடவுள் தான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும், நாம கடவுளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அதனால திருக்கல்யாணம் முடியும் பொழுது எல்லா பக்தர்களும் கையில வச்சிருக்கிற அட்சதைய அவங்கவுங்க தலையில போட்டுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா கடவுளே உங்களை ஆசீர்வாதம் பண்ணதா அர்த்தம். கவின், என்ன? சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க. எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. சரி, அப்ப நம்ம கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க. நம்ம கல்யாணமா? ஆமா, உன் கல்யாணம் அப்புறமா என் கல்யாணம், ரெண்டையும் சேர்த்து நம்ம கல்யாணம். ஏய், கொஞ்சம் தள்ளியே இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.